பேசக்கூடியவர்களுக்கு கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது தான் முதல் கொள்கை. அதற்கான சார்ந்த கொள்கை தான் பிராமண எதிர்ப்பு. ஏன்னா கடவுள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் யார் நம்புவா? நீ சங்கி, நீ மாமி, நீ பாப்பாத்தின்னு என்னை இப்போ ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமாம், நான் சங்கி, நான் மாமி, நான் பாப்பாத்தி தான். இப்போ என்னடா? எனக்கு அதில் ரொம்ப பயமாக இருக்குது. ஆளுங்கட்சியினருக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பிராமண பெண்கள் எப்படி கிடைப்பாங்க? நீங்கள் எங்கள் இனத்தை அழிச்சுப்பிட்டீங்கன்னா, எங்கள் அடையாளத்தை அழிச்சுப்பிட்டீங்கன்னா. பிராமண அடிவருடி சொம்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காவது அடிவருடி சொம்புன்னு சொன்னாங்க. என் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. சரி விடுங்க, அவங்க சொல்கிற வார்த்தை திராவிடியாத்தனத்தை விட ரொம்ப கொச்சையான வார்த்தை ஒன்றும் கிடையாது. அது கூட என் சுய உழைப்பை போட்டு நான் உழைக்கிறேன் யான்னு நான் சந்தோஷமாக சொல்லிட்டு போவேன். ஒன்றை மாதிரி கூட்டி கொடுத்து மற்றவங்களை பிளவுபடுத்தி அநியாயமாக அக்கிரமமாக மாமா வேலை பண்ணி பிழைக்கிறத விட என் வேலை பரவாயில்லைன்னு சொல்லுவேன் நான். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு திருமா சார் கேட்டார். அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ தெரியல. ஆதிக்குடிகளான பறையர்களுக்கு தாங்க பங்கு கிடையாது. தெலுங்கு பேசினா நிறைய பங்கு ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. சுபவீர பாண்டியன் கேட்குறாரு, எத்தனை பேர் செத்தீங்க புல்வாமால, எத்தனை பேர் செத்தீங்க? இன்னைக்கு படம் போய் பாரியா, எத்தனை பேர் செத்தாங்கன்னு உனக்கே தெரியும். ஒவ்வொரு ஊர்லேயும் போலீஸ் கேஸ் போட்டு ஊர் ஊராக அலைய வைக்கணும் இந்த நாதாரிங்களை. அதுக்கு நீங்கள்லாம் துணை இருக்கணும். ஒரு படம் எடுத்தா அந்த படத்தில் ஒருத்தர் ஒரு சமுதாயத்திலேருந்து வராருன்னா அந்த சமுதாயத்தை சித்தரிக்க துப்பு இருக்கணும், தைரியம் இருக்கணும். அதை பண்ண இங்கே யாருக்கும் துப்பு இல்லை. அவ்வளோ பெரிய ஆர்மி ஆஃபீஸரை பற்றி படம் எடுக்கிறாங்க. அவர் பிராமணர்னு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க கேடு? யாரை பார்த்து பயப்படுறீங்க? அனைவருக்கும் வணக்கம். தாய் மண்ணே வணக்கம். இந்திய தாய்க்கும் தமிழ் அன்னைக்கும் வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். மேடையில் இருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். எங்கள் சகோதரர் அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நான் முதல்ல ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னால், பிராமணர்களுடைய அவலங்களையும் எங்களுடைய போராட்டங்களையும் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப குறைவான தீன குரலில் இருக்கும் பொழுது, வேறு சமுதாயங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒன்று திரட்டி, நீங்கள் தனியாள் கிடையாது, நீங்கள் உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னு அர்ஜுன் சம்பத் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புக்கு நான் நன்றியை சொல்கிறேன். இன்றைக்கி மேடையில் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதில் அவங்க யார் யாருன்னு சொல்லாமல் அவங்க சமூகங்களை சொல்கிறேன். ஒருத்தர் ரெட்டியார், ஒருத்தர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், இப்படி பலர் இங்கே இருக்கிறாங்க. இஸ்லாமியர் அவர்கள் இருக்கிறாங்க, பறையர் சமூகம் இருக்குது, வன்னியர் சமூகம் இருக்குது, ஆதிக்குடி சமூகங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்களுடைய சமூகத்தினர் நிறைய பேர் வந்திருக்காங்க. முக்குலத்தோர் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்திருக்கிறதுனால தேவர் மகனும் சின்ன கவுண்டரும் இங்கே இருக்கும் பொழுது ஐயர் த கிரேட் அப்படின்னு அடுத்த படம் வராதுன்னு வர வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அமரன் இன்னைக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, ஐயர் ஐயங்கார்னு சொன்னாலும் ஒன்று தான். எப்பொழுதுமே மரணம் இல்லாத ஒரு நேர்மைக்கு அமரம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். அவங்களையே அறியாமல் அவங்க அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அப்படி தான் அவங்க பேர் வைக்க முடியும். ஜாதியை சொல்லாமல் அவங்க படம் எடுக்கிறாங்களாம், ரொம்ப சந்தோஷம். அப்போ மற்ற எல்லா இடங்கள்லையும் அதை சொல்லாமல் இருக்கணும் இல்லை? ஒரே ஒரு வித மதத்தை சொல்லாமல் இருக்கணும் இல்லை? அப்படி இருக்க முடியாதே. போகிற இடத்துலலாம் நானும் நாடார் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி இல்லை ஓட்டு வாங்கும்படி ஆகுது. இதை சொல்ல எனக்கு முழு உரிமை இருக்குது. அது ஏன்னு நாராயணன் சாருக்கு தெரியும். அந்த நாடார் சமூகமும் நமக்கு மிக பெரிய அளவில் பொருளாதாரம் மற்றும் அல்லாமல் உணர்வுபூர்வமாகவும் நமக்கு கூடவே இருக்கிறாங்க. அந்த சமூகத்தினர் இங்கே யாரும் வரலன்னா நான் அவங்களுக்காக பேசுகிறேன். இருக்கிறாங்க. ஸோ நன்றி நன்றி. நான் இன்னைக்கு மதுவந்தி சொல்லிட்டு போன மாதிரி தான், தமிழ்நாட்டில் இல்லைங்க, இங்கே மதுவந்தி சொல்லிட்டு போன மாதிரி தான் அவங்க இங்கே எனக்கு பட வாய்ப்பே வரலனாலும் பரவாயில்ல, நான் உண்மையை இங்கே நான் உறக்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஹைதராபாத்துக்கு குடிபெயர்ந்தே 4 வருஷம் ஆகுது. ஏன்னா இப்போ எனக்கு எல்லாம் பொழப்பெல்லாம் அக்கடே ஜరుగుతుంది. இங்கே இங்கே சினிமாவை விடுங்க,
தொலைக்காட்சிகளில் நடுவர், இந்த நிகழ்ச்சியில் பாட்டு பாடுற நிகழ்ச்சி, காமெடி நிகழ்ச்சியில் நடுவராக கூட எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு என்கிட்ட, இல்லைங்க மேடம், ப்ரெஷர் மேடம் மேல் இடத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இங்கே இருக்குது. ஏன் ஒரு நேர்மையான படம் இங்கே எடுக்க முடியலன்னு சொன்னால், நான் ஒரு படம் பார்த்தேன், அருமையான நல்ல படம், பரியேறும் பெருமாள் அப்படின்னு ஒரு படம். இப்ராஹிம் அவர்கள் இருக்காங்களா? அவர் இருந்தால் இதை பாராட்டியிருப்பார். ஏன்னா என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இஸ்லாமிய நண்பர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. நான் அவங்கள அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க வீட்டில் பரியேறும் பெருமாளில் வந்து ஒரு பார் சீன் வரும். அந்த படத்தில் வந்து ஆதிக்க ஜாதியினர், இடை ஜாதியினர், ஆண்ட குடியினர் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு மையமாக எந்த பேருன்னு சொல்ல மாட்டாங்க. டைட்டிலில் வந்து நம்ம கவுண்டர், தேவர் எல்லாம் வைப்போம். ஆனால் வில்லனாக காட்டும் பொழுது அவங்களோட பேரை சொல்ல மாட்டோம். அது ஒன்லி சூரரை போற்று மாதிரி படத்தில் பிராமண ஹீரோவை மாறன்னு அவங்க பேரை வச்சுக்கிட்டு வில்லனை பிராமணனாக காமிச்சிடுவோம். அது நாங்கள் செய்வோம். ஆனால் இங்கே வந்து பரியேறும் பெருமாளில் ஒரு பாரு, அந்த பாரில் ஹீரோ போய், அவர் வந்து ஆதிக்குடியை சேர்ந்த ஒரு இளைஞர் போய் அவர் குடிக்கிற மாதிரி ஒரு சீன். அவருடைய மன அழுத்தத்தை ஒரே ஒரு தரம் அவர் பாருக்கு போகிறாரு. அங்கே எல்லாரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தன் மட்டும் சட்டையை திறந்து போட்டுட்டு குடிச்சிட்டு இருக்கான். எதுக்கு சொல்லுங்க? பூனல் தெரியணுமா? ஆனால் நான் அந்த பாரில் தேடி தேடி கண்ணில் விளக்கெண்ணையை விட்டுட்டு பார்க்குறேன். அங்கே வந்து குல்லா போட்டுக்கிட்டு யாராவது உட்காந்துருக்காங்களா, இல்லை சிலுவையோட யாராவது உட்காந்துருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது குறியீடுகளோட, சமூக குறியீடுகளோட யாராவது உட்காந்துருக்காங்களான்னா யாருமே இல்லை. குறைந்தபட்சம் ஒரு முறுக்கு மீசை கூட இல்லை. ஆனால் இவர் சட்டையை திறந்து போட்டுக்கிட்டு இவர் வந்து குடிக்கிறாருன்னு அங்கே அந்த ஒரு சீனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. வேறு எங்கேயும் அந்த படத்தில் வந்து பிராமண வெறுப்பு பேச முடியலை. ஏன்னா அந்த அவர் எடுத்த களத்தில் பிராமணர்களே இல்லை, பாவம். அந்த களத்தில் இருந்த பிராமணர்களெல்லாம் தான் நீங்கள் எடுத்து ஓட ஓட விரட்டி விட்டுட்டீங்களே. காஷ்மீரில் நடந்தது மட்டும் இனப்படுகொலை கிடையாது, அங்கே மொத்தமாக வெட்டினாங்க, உயிருக்கு பயந்து எல்லாரும் வெளியே வந்தாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வருடம் எத்தனையோ 10 ஆண்டு காலங்களாக, 60 ஆண்டு காலங்களுக்கு மேலாக நடப்பதற்கு பெயரும் இனப்படுகொலை தான். ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் அந்த இனத்தை அழிப்பதற்கான சமம்தான். எனக்கு அதில் ரொம்ப பயமாக இருக்குது. ஆளுங்கட்சியினருக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பிராமண பெண்கள் எப்படி கிடைப்பாங்க? நீங்கள் எங்கள் இனத்தை அழிச்சுப்பிட்டீங்கன்னா, எங்கள் அடையாளத்தை அழிச்சுப்பிட்டீங்கன்னா, எனக்கு அதுவே கவலையாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க குருமூர்த்தி அவர்கள். எல்லாரும் 2 நிமிஷம் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. நான் என் முறை வரத்துக்குள்ளே அவர்கள் வருவார்கள், பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிடுவாரோன்னு நினச்சேன். இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேச வேண்டியிருக்கு. அதை எல்லாத்தையும் இந்த மேடையில் பேச நேரமும் இல்லை, சந்தர்ப்பமும் இல்லை. ஆனால் நாம் ஒவ்வொருத்தரும் பேசுகிறதுக்கு 10 பைசா செலவில்லாமல், ஏன்னா எல்லாமே பொழப்பு தாங்க. வயிற்றில் அடித்தா பிராமணன் தாங்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட்றதே அரை வயிறு கால் வயிற்று கஞ்சி, அதுலேயும் ஏகாதசிக்கு விரதம், அடுத்த நாள் அகத்திக்கீரை, இவ்வளோ தான் நாங்கள் சாப்பிட்றதே. அதுலேயும் வந்து வயிற்று புழப்பில் அடித்தா எல்லாராலையும் தாங்க முடியாது. எங்களுடைய பரம்பரை குருக்கள் இன்றைக்கி அவர் வந்து ஒரே ஒரு மகன், கருவேப்பிலை கொத்து மாதிரி, அந்த பையன் தன்னோட பரம்பரையான வழி வழியாக வந்த பிழைப்பை அவரால் தொடர முடியவில்லை. பொருளாதாரத்தினால மிகப்பெரிய அடி. இவர் வந்து கொள்கைக்காக கடைசி வரைக்கும், உயிர் இருந்த கடைசி மூச்சு வரைக்கும் பகவான் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே போயிட்டார். அடுத்த தலைமுறையில் யார் செத்தாலும் கருமாதி பண்ணுறதுக்கு கூட ஐயர் இருப்பாங்களான்ற கவலை வந்திருக்கு எனக்கெல்லாம். இந்த கவலை வந்து இது வந்து இந்து சமுதாயத்தின் கவலை. பிறப்பதிலிருந்து இறப்பது வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இன்றியமையாத ஒரு அங்கமாக வகிக்க வேண்டிய ஒரு குலத்தை ஏன் ஒழிக்கிறாங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். திராவிடியம் பேசக்கூடியவர்களுக்கு கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது தான் முதல் கொள்கை. அதற்கான சார்ந்த கொள்கை தான் பிராமண எதிர்ப்பு. ஏன்னா கடவுள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் யார் நம்புவா?
கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோயிலில் பயபக்தியோடு ஒருத்தங்க வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் யார் நம்புவா? அப்போ இந்து சமுதாயம் ஒன்றுபட்டே இருக்குமே. அந்த இந்து சமுதாயத்தை 4 காளமாடு கதை தாங்க, 4 காளமாடு கதை தான். 4 பேரும் ஒத்துமையாக இருந்தால் இந்து சமுதாயத்தை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு சமுதாயமாக பிளவுபடுத்த வேண்டும். பொய்யான கதைகள், இவன் அவனை அப்ரெஸ் பண்ணான், அவன் இவனை இழிவுபடுத்தினா, இவன் அவனை வந்து ஒடுக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் பொய்யான கதைகளை புனைந்து அதற்கு கள்ளிக்கு பிள்ளை சாக்குன்னு முதல்ல மேலே யார் எல்லாரும் பார்க்குறாங்க அவர் சொல்லட்டுங்க. வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னது வெள்ளைக்காரனே இல்லை, ஐயர் ஐயங்காரங்களை தான். இன்றைக்கி ஐயர் ஐயங்காரங்களும் பொய் சொல்ல மாட்டோங்கிறத விட்டுட்டு ஏன் நாங்களும் பொய் சொல்லுவோமே அப்படின்னு போய் நிற்கிறாங்க. பல பேர் ஏன் நாங்களும் குடிப்போமே, நாங்களும் இறைச்சி சாப்பிடுவோமே. அதனால் நீங்கள் இன்க்ளூசிவிட்டியெல்லாம் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து இனத்தை மற்றவர்களுக்கு இழிவுபடுத்துவதற்கு ஒரு துருப்புச்சீட்டை எடுத்து கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம இனத்தை இழிவுபடுத்துகிறாங்க, பாப்பான் அப்படின்னு சொல்லி விதவிதமாக நூலிபான் பாப்பான் ஐயா சொன்னாங்க. இதுவும் இப்ராஹிம் ஐயா தான் சொல்லிட்டு போனார். பிராமண அடிவருடி சொம்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காவது அடிவருடி சொம்புன்னு சொன்னாங்க. என் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நேராக ஒரே ஒரு விஷயந்தான், அதில் தான் கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஏன்னா பெண்ணாக போயிட்டேன், நடிகையாக போயிட்டேன், அதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்குது. சரி விடுங்க, அவங்க சொல்கிற வார்த்தை திராவிடியாத்தனத்தை விட ரொம்ப கொச்சையான வார்த்தை ஒன்றும் கிடையாது. அப்படியே சொன்னாலும் அது கூட என் சுய உழைப்பை போட்டு நான் உழைக்கிறேன் யான்னு நான் சந்தோஷமாக சொல்லிட்டு போவேன். உன்ன மாதிரி கூட்டி கொடுத்து மற்றவங்களை பிளவுபடுத்தி அநியாயமாக அக்கிரமமாக மாமா வேலை பண்ணி பிழைக்கிறத விட என் வேலை பரவாயில்லைன்னு சொல்லுவேன் நான். ஆனால் இங்கே சொல்ல வந்தது இதுதான். ஐயாவுடைய குறிக்கோளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நம்பர் 1, எல்லா சமூகத்தினரையும் இந்த மேடையில் ஒன்று கூட்டியது. இதை தமிழ்நாடு முழுக்க நாம் பார்க்கணுன்னு விரும்புகிறோம். சிவாச்சாரியார் ஒருத்தர் சொன்னார், இத்தனை நாள் நம்ம சாத்விகமாக இருந்துட்டோன்னு. ஐயா இல்லையா, சுதந்திர போராட்டத்தில் உசுரை கொடுத்தவங்க லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். அதில் பெரும்பாலானவர் அந்தனர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், தமிழ் அந்தனர்கள், தமிழர்கள். ஆரிய வந்தேரிங்கிறாங்க. யார் வந்தேரி? கைபர் போலன் கணவாய் முன்னால நான் யார் வந்தாங்கன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாக்கா அப்போ பல சமூகங்கள் கைபர் போலாகை மூலமாக பல மதத்தினவர்கள் வந்தாங்க. அதெல்லாம் பேச ஆரம்பித்தா உங்களோட ஓட்டு தாங்க குறையும். இங்கே வந்தேரி அப்படின்னு நீங்கள் ஒருத்தரை 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாக சொல்லப்படுறவங்களை சொல்கிறீங்களே, இந்த இடத்துல எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், சங்க இலக்கிய காலத்திலிருந்து ஆரம்பித்து அதுக்கும் முன்னாடியிலிருந்து தமிழர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், கோயிலில் தெய்வத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆரிய பண்பாடு தமிழ்நாட்டில் வரும் பொழுது சத்திரியர்கள் அப்படிங்கிற இடத்துல வன்னியர்களும் தேவர்களும் இணைந்து கொண்டார்களோ, எப்படி வைசியர்கள் என்ற பாகுபாட்டில் செட்டியார்கள், முதலியார்கள், வேளாளர்கள் இணைந்து கொண்டாடார்களோ, அதே போல கோயில் பணிகளை செய்பவர்களில் சிவாச்சாரியர்கள், ஐயர்கள், ஐயங்கார்கள், பண்டாரங்கள் போன்றவர்கள் இணைந்து கொண்டார்கள், சைவ பிள்ளைமார்கள் போன்றவர்கள் இணைந்து கொண்டார்கள். அதெல்லாம் இப்போ மறந்துட்டு ஏதோ எல்லாரும் நேற்று வந்தவங்க மாதிரி தெரியாமல் தான் கேட்குறேன். 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்களெல்லாம், தெலுங்கு பேசினவர்களெல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள்? நீங்க யார் தமிழர்கள்? ஒருத்தர் கூட. அதனால தானே இன்னைக்கு வரைக்கும் தமிழர் முன்னேற்ற கழகம்னு உங்களால வைக்க முடியல. திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்ல கண்டுபிடிச்சு நான் கேட்டேங்க, நான் ஹைதராபாத்தில் தான் 4 வருஷமா இருக்கேன். ஐயா நீங்கள்லாம் திராவிடர்களா அப்படின்னு கேட்டேன். என்ன அது ஏன்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உங்களை விட அதிகமாக தெலுங்கு பேசுகிறவங்க எங்கள் ஊரில் தான் அமைச்சரவையில் இருக்காங்கன்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு பெருமையாக, அவனு கதா வாழ் கூட ரெட்டிக்காரே கதா அப்படின்னு கேட்குறாங்க. 3 பேர் இருக்காங்க இன்றைக்கி அமைச்சரவையில்.
5 பேர் இருக்கிறாங்க அமைச்சரவையில். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு திருமா சார் கேட்டார். அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ தெரியல. ஆதிக்குடிகளான பறையர்களுக்கு தாங்க பங்கு கிடையாது. தெலுங்கு பேசினா நிறைய பங்கு ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. விடுங்க, அவங்க எதையோ கொடுத்துட்டு போகட்டும். நம்ம கிட்ட இருந்து அடித்து பிடுங்காமல் இருக்கணும். அது உரிமையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பொழப்பாக இருந்தாலும் சரி. இங்கே நான் நிறைய லாயர்ஸு, நிறைய டாக்டர்ஸை கேட்டேன், வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு. நான் ஹைதராபாத்லேருந்து இன்னைக்கு காலையில் வந்தேங்க, கூப்பிட்டு கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, ஐயோ எனக்கு எதுப்பா இந்த வம்பு அப்படின்னாங்க. இந்த வம்புக்கெல்லாம் உட்காந்து பயந்துக்கிட்டு இருந்தால் அது எல்லா சமூகத்துலேயும் இருக்குது. கொஞ்சம் பணம் கையில் இருந்தால் எல்லா சமூகத்திலையும் பயந்தாங்கொழியாக மாறிடுறாங்க. அவங்க எல்லாரும் பணம் கொடுக்க தயாராக இருக்காங்க. பிழைப்பை கெடுத்துக்கிட்டு இங்கே வர்ற எல்லாருக்கும் பொருளாதார ரீதியாக பெயர் தெரியாமல் கொடுக்க பல நல்ல பொருளாளர்கள் நமக்கு இருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் எடுத்த முன்னெடுப்பை ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போகணும். குருமூர்த்தி ஐயர் அவர்கள் எடுத்த முன்னெடுப்பை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும். முக்கியமாக ஒற்றுமைன்னு சொன்னாங்க. ஒற்றுமைங்கிறது பிராமண ஒற்றுமை கிடையாது, அது இந்து சனாதன ஒற்றுமை. என்ன திருடாத, அடுத்தவன் பொண்டாட்டியை அபகரிக்காத, ஒரு பொண்டாட்டிக்கு மேலே வச்சிக்காத, யாரையுமே வச்சிக்காத போன்ற விஷயங்களை பிராமணர்கள் சொல்றதுனால பிராமணர்களை எதிர்க்கிறாங்க. இதானே? தப்பு செஞ்சா சிவன் சொத்தை ஆட்டையை போட்டா நாளைக்கு குலநாசம்னு சொன்னா சிவனே இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் பிராமண எதிர்ப்பு. அது அப்படின்னு சொல்றதுக்காக தான் கடவுள் மறுப்பு. ஒவ்வொரு ரோட்டிலையும் ஜாதி பேரை எடுத்துட்டாங்களாம். நாயர் தெரு இன்னைக்கு வெறும் தெருவா மாறிடுச்சு. ஈரானி தெரு இன்னைக்கு வெறும் சந்தா மாறிடுச்சு. ஏன் சொல்லுங்க? ஜாதியை ஒழிக்கிறதுக்காகவா? இல்லை. தமிழ்நாட்டில் பல இடங்களில் முத்துசுவாமி ஐயர், வைத்தியநாத ஐயர், ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்ற பெயர்கள் வந்துடக்கூடாதுங்கிற வன்மம் தான். அதான் உண்மை. எத்தனை இடத்துல இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. சுபவீர பாண்டியன் கேட்குறாரு, எத்தனை பேர் செத்தீங்க புல்வாமாவில், எத்தனை பேர் செத்தீங்க? இன்னைக்கு படம் போய் பாரியா, எத்தனை பேர் செத்தாங்கன்னு உனக்கே தெரியும். இதுக்கு தான் நீங்கள் கை தட்டணும். எத்தனை பேர் செத்தாங்க? அவருடைய சமூகத்தினர் எத்தனை பேர் அதில் பணம் பண்ணாமல் அதில் வந்து அவங்களுடைய வியாபாரத்தை செய்யாமல் இருந்தாங்கன்னு கேட்டால் அவருக்கு பிடிக்குமா? அவருக்கு பதில் இருக்கா? அதுக்கு நாம் அவங்களுடைய வணிக சமுதாயத்தை குறை சொல்லலை, சுபவியே சொல்கிறோம். இது போன்று பார்ப்பான், நூலிபான், அதுக்கப்புறம் விதவிதமான இழிச்சொற்கள். ஒரு வார்த்தை சொல்கிறேன், இதை பத்திரிகையாளர்கள் சென்சார் வேணால் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒன்று வந்திருக்கு இப்போ. அதாவது 1000 பொய்களை இது வரைக்கும் பிராமணர்களை பற்றி தமிழ்நாட்டில் பொய் பிரச்சாரம் மட்டும்தான் நடந்திருக்கு. எதுவுமே செய்யலைன்னு சொன்னாங்க, அது பொய். இராணுவத்தில் பரம்வீர் சக்ரா, மாவீர் சக்ரா, அசோக் சக்ரா வாங்கினவர்கள் மிகுந்த அதிக அளவுக்கான வீரர்கள், ஆஃபீஸர் சொல்லலை, அதிகாரிகள் சொல்லலை, வீரர்கள் உயிரை கொடுத்தவர்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். சுதந்திர போராட்டத்தில் பாரதியார், சுப்பிரமணியம் சிவால ஆரம்பித்து வாஞ்சிநாதன்லேருந்து அதுக்கு முன்னாடி பரசுராமர் வம்சத்தில் ஆரம்பித்து வரலாற்றில் உயிரை கொடுத்தவர்கள், ஒவ்வொரு இடத்துலையும் அறப்போரில் முன்னுக்கு நின்றவர்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். தன் உயிரை கொடுத்து கர்னல் லக்ஷ்மி சுபாஷ் சந்திர போஸோட ஐயனேல போய் ஆங்கிலேயனை எதிர்த்த முதல் பெண்மணி தமிழ்நாட்டில் ஒரு பிராமண பெண். பெண்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்தவர்கள். பெண்கள் படிக்க வேண்டும், விதவைகள் மறுமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னது ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ஐயங்கார் தன்னுடைய பெண்ணை கலப்பு மனம், விதவை திருமணம் செய்து கொடுத்தவர். சிஸ்டர் சுபலட்சுமி, பெரியாரெல்லாம் கோலி விளையாடிக்கிட்டு இருந்த காலத்தில் சிஸ்டர் வெங்காயத்தை உறிஞ்சிக்கிட்டு இருந்த காலத்தில் சிஸ்டர் சுபலட்சுமி, இதோ சென்னையில் ஐஸ் ஹவுஸ்னு இன்னைக்கு பேர், விவேகானந்தர் இல்லம்ங்கிற பேர். அந்த ஐஸ் ஹவுஸில் பால்ய விதவை பெண்கள் எல்லா சமூகத்திலிருந்தும், எல்லா மதத்தினரிலிருந்தும், கிறிஸ்துவ மதத்தினர், இஸ்லாமிய மதத்தினர் பெண்கள்
பச்சையாக சொல்கிறேன், அந்த காலத்தில் கிறிஸ்துவ மதத்தினர், இஸ்லாமிய மதத்தினர் அவங்க பெண்கள் விதவை ஆகிட்டா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, தள்ளி வச்சிடுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஐஸ் ஹவுஸில் வச்சு 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கல்வியை புகட்டியவர்கள் சிஸ்டர் சுபலட்சுமி, ஒரு பிராமண பெண். முத்துலட்சுமி ரெட்டி அவங்களை இங்கே ரொம்ப கொண்டாடுறாங்க. தேவதாசி முறையை வந்து அவங்க எதிர்த்தாங்க, சத்தியமூர்த்தியை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒரு பிராமணருக்கு பிறந்த பிராமண பெண்ணுங்கிறத யாரும் சொல்லவே மாட்டாங்க. ரெட்டி அப்படின்னு நினச்சி அவங்க தெலுங்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பிராமண பெண். அவங்களுடைய தந்தையார் ஒரு தேவதாசியை மணம் செய்து அந்த காலத்திலேயே சமூக புரட்சியை செய்தவர். அப்போ அங்கேருந்து வந்தது தான் அந்த சமூக புரட்சி. இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லணும்னா ஒரு வருஷம் பத்தாது, அதில் ஒரு வருஷம் பத்தாது. அதனால் இதை மட்டும் சொல்கிறேன், இந்த வரலாறை எல்லார்கிட்டையும் சோஷியல் மீடியா மூலமாக, மதுவந்தி எங்கே இருக்கீங்க, வரலாற்றை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சரி சோஷியல் மீடியாமாக கொண்டு போய் சேர்ப்போம். ஒன்று. ரெண்டாவது, இங்கே இருக்கிற யாரும் நான் காசு பணம் கேட்கலங்க, இது நான் எடுக்கக்கூடிய சொந்த முயற்சி. சினிமாவில் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால இது மூலமாக பிராமணர்களை தவறான பிரச்சாரம் இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, ஏதோ காட்டி மானியம் வாங்கினாங்களாம். எப்படி? ஏதோ காட்டி மானியம் வாங்கினாங்களாம். திராவிடிய பொய்யில் இப்போ கடைசி பொய். எல்லாரும் வந்து நிர்வாணமாக ஓடுனாங்க, அதை பார்த்து ராஜாக்கள் அவங்களுக்கு கிராமத்தை எழுதி வச்சாங்கன்னு அவங்க குடும்ப கதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அவங்க பேசி அதெல்லாம் வந்து சரியாக வர. இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது அனானிகளாக பெயர் தெரியாமல் கூட்டத்தில் குசு விட்டு போகிறான் பாருங்க, அவனெல்லாம் போலீஸ் கேஸ் போடணும். அதுக்கு இங்கே இருக்கிறவங்க எனக்கு வந்து துணை நிற்கணும். ஒவ்வொரு ஊர்லேயும் போலீஸ் கேஸ் போட்டு ஊர் ஊராக அலைய வைக்கணும் இந்த நாதாரிங்களை. அதுக்கு நீங்கள்லாம் துணை இருக்கணும். அதுக்கு நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன், அதோட வேலையை போலீஸ் கேஸ் போடுறது தான். அதுக்கு நீங்கள் கூட இருக்கணும். நன்றி, வணக்கம். சம்பத் ஐயா எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே பாராட்டணும். இத்தனை பிராமணர்களை, இத்தனை பிராமண சங்கங்களை, இத்தனை பேரை ஒன்றாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் அமைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இத்தனை பேர் வெளியே வந்து ஓட்டு போட்டிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம். வரல, அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் இது இந்த போராட்டத்தோடு நிற்கக்கூடாது. இப்படி 4 போராட்டம் நடத்திட்டா மட்டும் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும்னு நினச்சோன்னா நியாயம் கிடைக்காது. ஏன்னா இங்கே ஒரு மாடல் ஒன்று சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்களே, திராவிட மாடல், திராவிட மாடல்னு. அந்த மாடலில் நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க நம்ம செய்கிறது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கான்ஸ்டிடியூஷனலி ஒரு பதவி பிரமாணம் எடுத்த ஒரு மந்திரி சனாதனம் ஒழிகன்னு பேசியிருக்காரு. அதுக்கு இன்னி வரைக்கும் மன்னிப்பு கூட கேட்கலை. அப்போ அது எந்த விதத்தில் செக்யுலரிசம்னு எனக்கு புரியலை. தீபாவளிக்கு வாழ்த்து வந்துச்சா? வரல. நம்பிக்கை உள்ளவருக்கு வாழ்த்து வந்துதான், அப்போ மற்றவங்கெல்லாம் எனக்கு புரியலை. அதனால் இங்கே முக்கியமான விஷயம், எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்ணோம், பண்ணாமல் இல்லை. இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, ஒத்துமையாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். பிராமணர்களுக்குள்ள ஒத்துமை ரொம்ப 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 முக்கியம். தயவு செய்து ஒத்துமையாக இருந்து இந்த கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணணுமோ அதை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ சங்கி, நீ மாமி, நீ பாப்பாத்தின்னு என்னை இப்போ ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமாம், நான் சங்கி, நான் மாமி, நான் பாப்பாத்தி தான். இப்போ என்னடா நான் அதுதான். முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா ரெக்கார்ட் பண்ண விஷயம் அசம்பிளியில். ஆமாம், நான் பாப்பாத்தி தான். நாங்கள் யாராவது வாயை திறந்தாங்களா? அதுக்கப்புறம் அதே ஆக்ஷன் ரீப்ளே இனிமே பண்ணி ஆகணும். நமக்கு என்ன அப்படின்ட்டு ஓரமாக ஒதுங்கிட்டு நம்ம பிள்ளைங்களை அமெரிக்காவில் படிக்க வச்சுட்டு அங்கேயே இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னால் பத்தாது. இறங்கி களத்தில் இறங்கி திருப்பி அடிக்கணும். அதுக்கு நமக்கு அர்ஜுன் சம்பத் ஐயா மாதிரி இங்கே இருக்கிற மற்ற சமுதாயத்திலேருந்து வந்தவங்க எல்லாரும் நம்மளுக்கு தோது கொடுப்பாங்க, நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாங்க, நம்மளுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க, எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. தயவு செய்து பிராமணர்கள் ஒன்றா சேர்ந்து
இந்த சனாதனம் ஒழிக அப்படின்னு சொன்ன கும்பலுக்கு தோ இந்த ஒரு விரல் இதில் உங்கள் பதிலை 2026 காமிங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டோன்னா கண்டிப்பாக பல விஷயங்கள் மாறும். ஆனால் நம்ம போய் ஓட்டுச்சாவடிக்கு நிறைய பேர் போகிறதில்ல. எனக்கு என்னன்னு வீட்டில் உக்காந்துடுறோம். எலெக்ஷன் டே இஸ் நாட் அ ஹாலிடே. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. யார் எந்த பிராமணரை எங்கே தப்பாக பேசினாலும் ஒரு கும்பல் கூடி அதை உடனே நம்ம அதை எதிர்த்து நிற்கணும். பிசிஆர் சட்டத்தை கொண்டு வரத்துக்கு மட்டும் நம்ம பாடுபட்டால் பத்தாது. சோஷியல் மீடியாவில் அவ்வளோ கேவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்களையோ மற்ற மதத்தில் இருக்கிறவங்களை பற்றி பேசினாலும் உடனே அவங்களுக்கு ஒரு கும்பல் சேர்ந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் நம்மளால் அதை பண்ண முடியல? நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும், நம்ம பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக ரொம்ப டிக்னிஃபைடாக வாழ்ந்துட்டோம். எனக்கு என்ன பரவாயில்ல, பழிச்சு போட்டோம், பாவம் 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 பாவம்னு விட்டுட்டோம். அப்படியே இருந்தால் கஷ்டம். இனிமேல் பரசுராமர் மாதிரி இறங்குனா தான் உருப்பிடும், இல்லைன்னா உருப்பிட வாய்ப்பு இல்லைங்க. தயவு செய்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சமுதாயம், இது ரொம்ப பெரிய ஒரு சமுதாயம். பிராமணர்களுங்கிறவங்க கேவலமாக கொச்சப்படுத்தி பேச வேண்டியவங்க கிடையாது. இங்கே நான் பதிவு செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், ஒரு படம் எடுத்தா அந்த படத்தில் ஒருத்தர் ஒரு சமுதாயத்திலேருந்து வராருன்னா அந்த சமுதாயத்தை சித்தரிக்க துப்பு இருக்கணும், தைரியம் இருக்கணும். அதை பண்ண இங்கே யாருக்கும் துப்பில்லை. அவ்வளோ பெரிய ஆர்மி ஆஃபீஸரை பற்றி படம் எடுக்கிறாங்க. அவர் பிராமணர்னு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க கேடு? யாரை பார்த்து பயப்படுறீங்க? நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டே இந்த கேள்வியை நான் கேட்குறேன். இதனால எனக்கு பட வாய்ப்பே வரலனாலும் ஐ டோன்ட் கேர். பட் வாட் நீட்ஸ் டு பி questioned. முக்குந்த் வரதராஜனுங்கிற பிராமணர் ஒரு பிராமணர் தான் சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க கேடு? ஏன் அந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க? மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்களை பற்றி படம் எடுக்கும்போது ஆஹா ஆஹான்னு போற்றி பாடடி பொண்ணே தேவர் காலடி மண்ணேன்னு நம்ம பாட்டு பாடினோம், அதையும் தான் நம்ம வரவேற்றோம். ஆனால் இவர் ஒரு பிராமணர்னு சொல்லிக்கிறதுல என்ன வெக்கம்? ஏன் அந்த மாதிரி மூடி மறைச்சு ஒரு படம் எடுக்கணும்? படம் அருமையாக இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் படத்தை குத்தம் சொல்லலை. ஆனால் ஏன் இந்த சிந்தனை வந்திருக்கு? ஏன்னா பயம். சொல்லிட்டா படம் விற்காது, படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கையில். இந்த பயத்தினால வாழ்ந்துக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது. தயவு செய்து பயத்தை போக்கி தைரியமாக இறங்கி களத்தில் நின்று இதுக்காக போராட வேண்டிய விஷயங்களை போராடணும். என்றைக்குமே நான் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க, பல வருஷமாக நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சனாதனம்னா என்ன? சனாதனம்னா இன்க்ளூசிவிட்டி. துலுக்க நாச்சியாருக்கு சன்னதி வச்சுருக்கோம் ஸ்ரீரங்கம் கோயிலில். இதை விட இன்க்ளூசிவிட்டி நான் எங்கே பார்க்கணும்னு எனக்கு தெரியலை. நம்ம கிட்ட யாரும் சொல்லிக் கொடுக்க வேணாம் எப்படி இன்க்ளூசிவாக வாழணும்னு, அவங்கவுங்க கற்றுக்கட்டும். ஸோ இந்த தருணத்தில் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அர்ஜுன் சம்பத் ஐயாவுக்கு நன்றி. ஐயா, நீங்கள் எந்த மூலையில் எந்த பட்டி தொட்டியில் எந்த கிராமத்துக்கு போய் இதுக்காக போராடினாலும் நான் கூட நிற்பேன்.